வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தனுசு ராசிக்கு இந்த 2025 வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும், நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, நல்லது நடக்குமா, வரக்கூடிய குரு பயிற்சி மாற்றத்தை தருமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக விரிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் துருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான பலன்களும் அதற்குண்டான பரிகாரங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வும் வழிபாடும் சொல்லக்கூடிய சேனல் தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் நண்பர்கள் நேயர்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வாங்க. நேர்களே, நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தனுசு ராசி. ஃபஸ்ட்டு இந்த தனுசு ராசி யாரோட ராசி? வேடனோட ராசி தான் இந்த தனுசு ராசி. அது என்ன சார் வேடனோட ராசி? வேட குறி வச்சா தப்பாது. அதே மாதிரி இந்த தனுசு ராசி நேயர்களும் குறி வச்சா தப்பாது. அதாவது வில்லையும் அம்மையும் கையில் ஏந்தி காட்டுக்கு போகிற வேடனோட ராசி தான் இந்த தனுசு ராசி. வேடம் எப்படி குறி வச்சா தப்பாதோ அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்க குறி வச்சாலும் தப்பாது. அதனால தான் தனுசு ராசி வேடனோட ராசிங்கும். அப்பேற்பட்ட தனுசு ராசியில் இந்த பிறக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கடந்த ஒரு வருஷமாகவே 6ஆம் இடத்துல குரு அமர்ந்து பலவித தொல்லைகளையும் சிரமங்களையும் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த குரு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கடந்த ஒரு வருஷமாக அப்படின்னா, அதாவது கடனை கொடுத்துருக்கோம். சில பேருக்கு கடனை கொடுத்துருப்போம், சில பேருக்கு உடம்புல வியாதி தொந்தரவு கொடுத்துருப்போம், சில பேருக்கு வம்பு வழக்கு, சண்டை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ், இது மாதிரி விஷயங்களும் செஞ்சுருக்கோம். அதாவது 6ல் குரு வந்தால் ஊரில் பகை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. 6ல் குரு வந்தால் ஊரில் பகைன்னு சொல்லுது. அப்பேற்பட்ட 6ஆம் இடத்துல அமர்ந்து பலவித சிரமங்களை கொடுத்துட்டு இருந்தார் குரு. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே 6ஆம் இடத்துல குரு வருது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதுலேயும் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்குலாம் ராசி அதிபதியே அந்த குரு பகவான் தான். அந்த குரு 6ஆம் இடத்துல அமர்றது அவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லை. 6ல் குரு ஊரில் பகை. அதனால் எந்தவித நல்ல விஷயங்களும் கடந்த ஒரு வருஷமாக பெருசாக நடந்திருக்காது. சிரமங்களையும் கடனையும் வியாதியையும் தொந்தரவையும் வம்பு சண்டையும் தான் கடந்த ஒரு வருஷமாக குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பார். சரி சார், இப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு பற்றி சொல்லிட்டீங்க, வரக்கூடிய குரு பயிற்சினாச்சும் எங்களுக்கு நல்லது செய்யுமா, எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, மாற்றம் வருமா அப்படின்னு கேட்குற நண்பர்களுக்கு நேயர்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு மாற்றம் வரும். அதாவது குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் ஒளி ஏற்ற வழியை காமிக்க வந்துட்டார், நெருங்கி வந்துட்டார். குரு பயிற்சி வரக்கூடிய மே மாதம் நடக்குது. இப்போவே அதற்குண்டான பலன் அறிகுறி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது தனுசு ராசியின் நண்பர்கள் நேர்கள் உணர ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது 7ஆம் இடத்துக்கு குரு வர்றார், களத்திரஸ்தானத்துக்கு சப்தமஸ்தானத்துக்கு குரு வர்றார் தனுசு ராசி. இது சிறப்பாக சார், நல்லது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லது. என்ன காரணம் அப்படின்னா, தனுசு ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி 7ஆம் இடத்துல குரு வந்து ராசியை பார்ப்பார். இது ரொம்ப சிறப்பு. பொதுவாகவே குரு பகவான் 7ஆம் இடத்துல வந்தால் சிறப்பு. அது தனுசு ராசிக்காரங்களுக்கு கேட்கவே வேண்டியதில்லை. ஏன்னா இந்த ராசி அதிபதி குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்து தன் வீட்டை தானே பார்க்குறாரு. அதாவது ராசியை புனிதப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபியூஸ் போன பல்பு மாதிரி இருந்த தனுசு ராசி நண்பர்கள் நேர்கள்லாம் இப்போ 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசம் ஆகிடுவாங்க. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி இருந்தவங்களாம் கலர் டிவி மாதிரி பளிச்சுன்னு ஆகிடுவாங்க வரக்கூடிய குரு பயிற்சியில். உங்கள் வீட்டில் அவங்க நண்பர்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்க, இல்லை நீங்களே இந்த தனுசு ராசியாக இருந்தால் அதை உணர்வீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாற்றம் தெரியும் இந்த குரு பயிற்சி பிறகு. அதாவது பாலிஷ்ட் ஆகிடுவாங்க. இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பல நல்ல விஷயங்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் செய்ய காத்திருக்காரு. 7ஆம் இடத்துல இருக்கிற குரு என்ன செய்வார் அப்படின்னா, திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்குலாம் திருமணத்தை செஞ்சு வைப்பார். அதாவது ரொம்ப வருஷமாக பெண் பார்த்து இல்லை மாப்பிள்ளை பார்த்து கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடும். அதாவது இந்த வருஷம் அதிக திருமணம் நடக்கிறது யாருக்கு அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு தான் அதிகமான திருமணங்கள் நடக்கும். அதாவது ரொம்ப அலைய வேண்டியது இருக்காது, சீக்கிரமே முடிச்சு கொடுத்துருவார் இந்த திருமண விஷயத்தை குரு பகவான். ஏன்னா அந்த களத்திர ஸ்தானத்துக்கு தான் அவர் வர்றாரு. களத்திர ஸ்தானத்துக்கு வந்து ராசியை பார்க்குறாரு. அதனால் பட்டுன்னு திருமணம் நடக்கும்.
திண்ணையில் உட்காந்துருக்கிறவங்க திடுக்குன்னு கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கல்யாணத்துக்கு சிரமப்பட வேண்டியிருக்காரு. இவ்வளோ நாளாக சிரமப்பட்டு இருக்கவங்களுக்குலாம் தேடி அலைஞ்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, சிரமப்பட்டிருப்பீங்க. இப்போ காரியம் நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்க, உடனே முடிஞ்சிடும். அந்த திருமண பாக்கியத்தை கொடுப்பார். சிலருக்கு திருமணம் ஆகாமல் இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, 30 வயசுக்கு மேலே 34, 35, 36 வயசு, 40 வயசு கூட சில பேர் திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இந்த வருஷம் திருமண வாய்ப்பை கொடுப்பாரு. அதே மாதிரி திருமணமாகி குழந்தை இல்லாத தனுசு ராசி நேயர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். ஏன்னா இந்த குரு தான் புத்திர காரகன். இந்த புத்திர காரகனாகி குரு தனுசு ராசிக்கு ராசி அதிபதியான குரு ராசியை பார்த்து அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அதாவது வீட்டில் சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கும். கல்யாணம், காது குத்துறது, வளகாப்பு, கெடா வெட்டுறது, இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இந்த வருஷம் தனுசு ராசி நேயர்களுக்கு நடக்கும். அதாவது தனுசு ராசி நண்பர்கள் நினச்சது நடக்கும், தொட்டது துலங்கும். அவங்க எடுக்கிறது எல்லாமே காரிய வெற்றி ஆகும். இந்த வருஷம் தடைப்பட்டு இருக்கிற எல்லா விஷயமும் தங்கு தடை இல்லாமல் நடக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு வந்தோம் இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு, இப்போ எப்படி நடக்குது அப்படின்னா அந்த குருவோட அருளாயும் கடவுளோட அருளாலையும் எல்லா விஷயங்களும் எளிதாக சீக்கிரம் நடக்கும். நல்லா இருக்கும் நேயர்களே. இந்த ஒரு வருஷம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அருமையாக இருக்கும். பல நல்ல பலன்கள் நடக்கும். நண்பர்களே, நேயர்களே, தனுசு ராசிக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். மேலும் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி உங்களோட ஆதரவு கொடுங்க. நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமணம் அஸ்ட்ரோ சேனல். அதாவது புதிதாக வந்த நேயர்கள் நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஜோதிட ரீதியான ஆன்மீக ரீதியான வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நேயர்களே, நன்றி, வணக்கம்.